ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான ப்ரான் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், நம்ம வந்து பெரிய சைஸோட ப்ரான் எடுத்திருக்கோம். இது வறுக்கும்போது 65 சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரானை வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். மெயினாக வந்து அதுக்கு இடையில ஒரு அழுக்குலாம் இருக்கும், அதெல்லாம் கோடு போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் அதோட டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஆஃப் சைஸ் லெமன் போட்டிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுடைய இறை எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். இது வந்து சிக்கன் 65 மசாலா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம அரிசி மாவும் சேர்த்துக்கிறோம். எதுக்குன்னா அரிசி மாவு போடும்போது நமக்கு வந்து நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப நேரத்துக்கு ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தேங்க் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.